ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் பிளேஸ். நம்ம இந்த வீடியோவில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, நல்ல சாஃப்டான சிகப்பரிசி அவல் உப்பு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த உப்பு உருண்டையை சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஆரோக்கியமான, ரொம்ப சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இந்த உப்பு உருண்டைக்கு 1.5 கப் சிகப்பரிசி அவல் எடுத்துக்குங்க. இந்த அவலை 10 நிமிஷத்துக்கு தண்ணியில் ஊற வச்சா போதும். இந்த உப்பு உருண்டைக்கு அவலோடு சேர்த்து 1 கப் அளவு இட்லி அரிசியும் ஆட் பண்ணிக்கிறேன். முதல்ல இட்லி அரிசியை ஊற வச்சுருங்க. இட்லி அரிசி 2 மணி நேரம் நல்லா ஊறின பிறகு அதுக்கப்புறம் சிகப்பரிசி அவலை ஊற வைங்க. இட்லி அரிசி 2 மணி நேரம் ஊறின பிறகு இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு கெட்டியான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாவை ரொம்ப மைய அரைக்காதீங்க, இது போல் கொரகொரப்பாக இருக்கணும். அடுத்தது அவல் நல்லா ஊறி இருக்கு. இது தண்ணி வடிகட்டிட்டு அவலையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்குங்க. அவலை அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். அடுத்தது இட்லி அரிசி மாவையும் சேர்த்துடலாம். இந்த 2 மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க. அடுத்தது இந்த உப்பு உருண்டைக்கு தேவையான வெங்காயம் 1 இது போல் கட் பண்ணி எடுத்துக்குங்க. தேங்காய் அரை மூடி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. தேவையான அளவு கருவேப்பிலை. வெங்காயம் தேங்காயை வதக்கிட்டு இந்த மாவில் நம்ம சேர்க்க போகிறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்துக்குங்க. 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை டீஸ்பூன் சீரகம். உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு பொன்னிறமாக மாறின பிறகு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த உப்பு உருண்டைக்கு 4 காய்ந்த மிளகாய் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தேங்காய் பல் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏற்கனவே நம்ம மாவில் உப்பு சேர்த்துருக்கோம். இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்தா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நல்லா ஆறட்டும். வெங்காயம் தேங்காய் நல்லா ஆறின பிறகு மாவில் நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது உப்பு உருண்டை மாவை ரெடி பண்ணிட்டோம். கையில் எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ண மாவில் இருந்து இந்த அளவுக்கு மாவு எடுத்து உள்ளங்கையில் வச்சு இது போல் உருட்டி எடுத்துக்குங்க. சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்குங்க. இந்த உப்பு உருண்டையை வேக வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரம் வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அது உள்ள இட்லி தட்டு வச்சுருங்க. மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண உப்பு உருண்டைகளை இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். இது போல் உப்பு உருண்டைகளை அடுக்கி வைங்க. இப்போது மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு வேக வைங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு பிறகு பார்க்கலாம். உப்பு உருண்டை இது போல் தொட்டு பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான சிகப்பரிசி அவல் உப்பு உருண்டை ரெடி.
வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். நன்றி.